அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் தொகுதி வாரியாக இன்றைக்கு சந்திக்கிறோம். குறிப்பாக இப்போ ராமநாதபுரம் தொகுதினா அதில் உள்ள ஒன்றிய செயலாளர்கள், பேரூராட்சி, நகராட்சி செயலாளர்களை, அங்கு உள்ள மற்ற மாவட்ட கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள், மாநில அணி சேர்ந்த நிர்வாகிகளை தொகுதி வாரியாக முதல் கட்டமாக சந்திக்கிறோம். அடுத்த கட்டமாக அடுத்த மாதத்திலிருந்து ஒவ்வொரு தொகுதியிலுமே செயல் வீரர்கள் கூட்டம், கிளை செயலாளர்கள், ஊராட்சி செயலாளர்கள், கிளை கழக நிர்வாகிகள், வார்டு செயலாளர்கள், நிர்வாகிகள் என அனைத்து நிர்வாகிகளையும் சந்திக்கின்ற கூட்டம் அடுத்த மாதத்திலிருந்து நடைபெறும். இது வருகின்ற 26 தேர்தலுக்கான தேர்தல் பணிகளை முடக்கி விடுவதற்கான கூட்டங்கள் தான். என்ன தற்போது உள்ள அரசியல் சூழ்நிலை? இந்த வாரம் எடப்பாடி போனாரு, இப்ப நேற்று செங்கோட்டையன் போயிருக்காரு. சரிங்க. ஆனா கூட்டணி பற்றிய முடிவை அமித்ஷா அறிவிக்கிறாரு. ஆமா, சரி. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காருன்னா, அவரு எதையும் ஆழ்ந்து சிந்தித்து யோசித்து தான் சொல்லக்கூடியவர். அதனால பொறுத்திருந்து பாருங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியும். இபிஎஸ்சியும் ஓபிஎஸ்சியும் உருவாக்குனவங்க சசிகலன் ஆளுமை தன்மை விட்டு இருந்தாங்க. அவங்க தலைமையின் கீழ் இணைந்து தேர்தல் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எங்களை பொறுத்த வரைக்கும் யார் தலைமை, யாரு 1 யாரு 2ங்கிறது பிரச்சனை இல்லை. அம்மாவுடைய தொண்டர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் அனைவரும் ஓரணியில் திரண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறுவது மூலம், தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பெறுவது மூலம் தீய சக்தி திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரு சிறப்பான ஒரு முடிவாக இருக்கும். அதுபோல தமிழ்நாட்டில் உள்ள பிற கட்சிகள், எந்தெந்த கட்சிகள் எல்லாம் திமுகவின் ஆட்சி தவறான ஆட்சி, இங்கு மக்கள் விரோத ஆட்சி, தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சி, இந்த ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் என்று மனநிலையில் உள்ள அனைத்து கட்சிகளுமே எங்கள் கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு. வெளியிட்ட கருத்து கணிப்பில் திமுக தான் மீண்டும் வாய்ப்பு, 2ஆம் இடத்தில் தமிழக வெற்றி கழகத்துக்கான வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. கருத்து கணிப்புகள் சொல்லியிருக்கலாம். மக்களுடைய கருத்து கணிப்பு என்னங்கிறது 26 மே மாதத்தில் தெரிஞ்சிருக்கணும். தமிழக வெற்றி கழகத்தோட சொல்லி எங்களுக்கு எதிரி திமுகவுக்கு எங்களுக்குள்ள போட்டி தான், திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டின்னு சொல்லியிருக்காங்க. அது அவருடைய ஆசையை, விருப்பத்தை சொல்லியிருக்காங்க அந்த கட்சி. உண்மையான மாற்று தேசிய ஜனநாயக கூட்டணி தான் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி மேலும் மேலும் வலுப்பெற்று திமுகவுக்கு மாற்றாக தமிழ்நாட்டில் ஒரு நல்ல சிறந்த நிர்வாகம் கூடிய ஆட்சியை, மக்கள் விரும்புகின்ற ஆட்சியை தரக்கூடிய ஆட்சியாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும். பாஜக கூட்டணியில் வந்து அதிமுக இடம்பெற்ற உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு? யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல வேணாம், வெயிட் பண்ணுங்க, பார்ப்போம். அவர் கூட்டணி முடிவாயிடுச்சு. அதான் சார், அதான் சொல்றேன். திரு அமித்ஷா அவர்கள் அதையும் யோசித்து பேசக்கூடியவர். அவர் சொல்லியிருக்காரு, பொறுத்திருங்கள், பார்க்கலாம். அதாங்க, இதெல்லாம் அபிஷியலா இது வந்ததுக்கு அப்புறம் நம்ம கருத்தை சொல்லுவோமே, அது வரைக்கும் அவசரப்படு. அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கலாம், அதனால அவருக்கு ஓய் பாதுகாப்பு கொடுக்கப்படும் என்று இதெல்லாம் காற்றில் உள்ள செய்திகள் தானே. அதுக்கெல்லாம் நம்ம போய் யூகத்துக்கும் இந்த மாதிரி வதந்திகளுக்கும் செய்திகளுக்கும் பதில் சொல்ல முடியாது. ஒருவேளை தமிழ்நாட்டில் தேர்தலில் 3 அணி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டின்னு சொல்றாரு. சீமான யாரோடையும் கூட்டணி நான் தனித்த போட்டி விடுங்கிறாரு. ஒருவேளை திமுக ஒரு கூட்டணி, கொஞ்ச நாள் பொறுங்க, இதெல்லாம் எப்படி கூட்டணிகள் வருதுன்னு பார்த்துட்டு அப்புறம் பேசிக்குவோம். இப்ப முன்னாடியே நம்ம ஜோசியெல்லாம் பேச வேணாம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சிகள் எப்படி சார் இருக்கு? எங்க இயக்கம் எத்தனையோ பின்னடைவுகளையும் தாண்டி தொண்டர்கள்
உறுதியுடன் இருக்கின்ற இயக்கமாக செயல்படுகின்ற இயக்கமாக இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் எங்களது கட்டமைப்பு வலுவாக உள்ளது. அதை இன்னும் வலுப்படுத்துவோம். இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு முக்கியமான சக்தி என்பதை அனைவரும் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு உணர்வார்கள். இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைந்துருக்கேன். அப்ப பிஜேபி தமிழ்நாட்டில் வந்து இந்த சார் நீங்க சொன்னீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியோட ஆதரவு தான் ஆட்சி அமைப்போம். இப்ப யார் தலைமையில இருந்து அது அந்த நேரத்தில் முடிவு பண்ணிக்கோ. முதல்ல கூட்டணியெல்லாம் உறுதி பெறட்டா, அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி பேசுவோம்ல. இன்னும் அல்ல, அதாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். கூட்டணி கட்சிகள்லாம் இன்னும் எங்க கூட்டணி பலப்படணும்னு சொல்றேன். அது அந்த நேரத்தில் எல்லாம் கூடி அதை வந்து ஒரு நல்ல, நீங்கள் எல்லாம் ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கேன், நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்கிற மாதிரி, தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்கிற மாதிரி தகுதியான ஒருவரை வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணி அறிவிக்கும். திமுக மீது மக்கள் அதிருப்தி அவ்வளவுதாக அனைத்து அண்ணா திராவிட எல்லா தலைவரும் சொல்றாங்க. திமுக மீது மக்கள் மிகவும் வெறுப்பான மனநிலையில் இருக்காங்க. அது ஆட்சி முடிவு கொண்டு வரணுங்கிற மனநிலையில் இருக்காங்க. அதுக்கு சரியான மாற்று சக்தி எங்களது கூட்டணி தான் என்பதை நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றேன். அதான் அதுக்கான பதில். அதுக்கு ஆளுமை தன்மை பெற்ற சசிகலா எல்லாரும் ஏன் ஏத்துக்கிறீங்க? யார் ஏத்துக்கல? எல்லாரும் அது நீங்க அண்ணா திமுக அவங்க எந்த கட்சியில இருந்து நீக்கப்பட்டாங்களோ அந்த கட்சியை சேர்ந்த தலைவர்களை, நிர்வாகிகளை கேளுங்க. எல்லாரையும் அமைச்சராக உருவாக்கினாங்க பேசிக்கிறாங்க. நீங்க பேசிக்கிறாங்க, சொல்லிக்கிறாங்க, அப்படி தெரிகிறது, இப்படி செய்தி வருகிறதுங்கிறத வச்சுட்டு நம்ம பதில் சொல்லக்கூடாது. நீங்க இந்த கேள்வியெல்லாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை விட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தவங்கள்ட்ட கேட்கறது தான் சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குன்னு முதலமைச்சர் சொல்றாங்க. அவங்க வீட்டை சுத்தி சரியா இருக்கு, அவங்க தெருவில், அவங்க குடும்பத்துக்கு ஒட்டியா. மற்றபடி தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. 5000க்கும் 10,000க்கும் கூலிப்படைகள் இன்றைக்கு இளைஞர்கள் எல்லாம் போதிக்கு அடிமையாகி கூலிப்படைகளாக மாறி வர்றாங்க. அன்னைக்கு கூட 2 நாளைக்கு முன்னாடி இங்க ராமநாதபுரத்தில் ஏதோ ஒரு திடீர்னு தகவல் எல்லாம் பார்த்தோம். இது டெய்லி டிவியா இருக்கட்டும், பத்திரிகையா இருக்கட்டும், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, அது பால்வாடி பள்ளிக்கு செல்கிற சிறுமிகள்லேருந்து முதாட்டிகள் வரை இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. விலைவாசி எங்கேயோ உயர்ந்து இருக்கு. டாஸ்மாக் வரை இன்றைக்கு ஊழல் புரையோடி போயிருக்கு. மக்களில் வரிப்பணம் எல்லாம் இன்றைய காற்றில பறக்குது. பழனிசாமியை தாண்டி, பழனிசாமியை விட ஒரு மோசமான ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்று வருகிறது. திமுக ஆட்சியில வந்து அரசு ஊழியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், அது மாதிரி இந்த காலேஜில் பயன்படுத்தக்கூடிய இந்த கௌரவ ஊழியர்கள்லாம் தொடர்ந்து வந்து அவங்க நீதிமன்றத்துக்கு போயிட்டு வாங்கியிருக்காங்க. தீர்ப்பையும் வந்து திமுக அரசு மதிக்க மாட்டேங்குது. அரசு ஊழியர்களுக்கு அந்த ஓய்வூதியத்தில் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? சொல்றாங்கல்ல, அரசாங்கம் நீதிமன்ற தீர்ப்புகளை கூட கிடப்பில் போடுறாங்க. இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களுமே சாலையில் இறங்கி போராடுகின்ற நிலைமை. தேர்தல் வாக்குறுதியில சொன்னதெல்லாம் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வர்றாங்க. இன்னைக்கு விவசாயிகளாக இருக்கட்டும், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், வேலைவாய்ப்பு இல்லாமல், இதுபோல அனைத்து தரப்பு மக்களுமே இன்றைக்கு இந்த ஆட்சியில சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் மிகவும் கோபத்தில் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் தீர்வு 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் உறுதியாக தமிழ்நாட்டு மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்குவார்கள். தேசிய ஊரக திட்டத்திற்கு நிதி கொடுக்கல, கல்வித்துறைக்கு நிதி கொடுக்கல, மத்திய அரசு மீது கடுமையான தேர்வு தெரிவித்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க திமுக. ஆனா அம்மா மக்கள் முன்னேற்றத்தின் சார்பில் திமுக நடத்துறாங்க, நாங்க அதுக்கு நடத்துறீங்களா? திமுக திசை இந்த ஆட்சி இல்லங்க இல்லங்க நீங்க இல்ல நீங்க சொல்றது கரெக்ட். திமுக போராட்டம் நடத்துறப்ப திசை திருப்புவதற்கான போராட்டங்கள், இந்த ஆட்சியின் அவலங்களை திசை திருப்புவதற்காக தான். அது மும்மொழி கொள்கையா இருக்கட்டும், இந்த எந்த ஒரு இது நம்ம டீலிமிட்டேஷனா இருக்கட்டும், இது போல எல்லாவற்றிலும் ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் அவங்க பண்றாங்க. அது மாதிரி மத்திய அரசு நிதியமைச்சர் கிளியரா சொல்லியிருக்காங்க. கடந்த 2004 இருந்து 2014 வரைக்கும் இருந்த திமுக கூட்டணி இருந்த காங்கிரஸ் ஆட்சியில
தமிழ்நாட்டிற்கு வந்த நிதியை விட மோடி அவர்கள் ஆட்சியில் இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல எவ்வளவு நிதி கொடுத்திருக்கோ அதை விட 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாக தான் தந்திருக்கோன்னு புள்ளி விவரங்களோட அவங்க வெளியிட்டிருக்காங்க. அது மாதிரி இந்த ஒரு நாள் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் எதனால ஏற்கனவே கொடுத்த ஃபண்டெல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னு அன்னைக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. எதனால கொடுக்கல, என்ன காரணம் என்ன என்பதை நீங்க முதலமைச்சர்கிட்ட விரிவா சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த சப்ஜெக்டே அதுல உண்மைத்தன்மையை பார்த்துட்டு தான் நம்ம எதையுமே முடிவெடுக்க முடியும். காங்கிரஸ் ஆட்சியை விட பிஜேபி ஆட்சியில தங்க விலை உயர்ந்துச்சு சார். காங்கிரஸ் ஆட்சியை விட பிஜேபி ஆட்சியில பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துச்சு சார். அதை பத்தி என்ன சொல்லுங்க? 67ல இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தப்ப 47ல இருந்து 52, 57 காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்துச்சு. அப்ப இருந்த ஆட்சியிலே திருப்பி 2004, 14 காங்கிரஸ் ஆட்சியில நீங்க சொல்ற தங்க விலை எப்படி உயர்ந்திருந்துச்சுங்கிறத நீங்க பாருங்க. அதனால இந்த மக்கள் தொகை அதிகமாகுது, மக்கள் தேவை அதிகமாகிறப்ப எல்லா விலைவாசி எல்லா பொருட்கள் விலையும் உயர்ந்துட்டு தான் இருக்கு. இப்ப நம்ம ஏரியாலேயே ஒரு ஸ்கொயர் ஃபீட் 100 ரூபா இருந்தது, இன்னைக்கு 1000, 5000 போயிருக்கு. அதனால எல்லா விலையேற்றம்ங்கிறது எல்லா பொருட்களும் இருக்கும். அதுல சில பொருட்கள் ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்களை பாதிக்கும். ஒருங்கிணைந்த அதிமுக உங்களுடைய விருப்பமும் இருக்கு. ஒருவேளை எங்க விருப்பம் எல்லாம் அப்படி ஒண்ணும் இல்ல. அம்மாவுடைய தொண்டர்கள் எங்க இருந்தாலும் அவங்க ஓர் அணியில, நான் சொல்ற வார்த்தைக்காவது ஓர் அணியில ஒன்று திரண்டால் அது திமுக வீழ்த்துவதற்கு பலனுள்ளதாக இருக்கு. அந்த நிலையில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஏற்பாடு செய்யணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேங்க, அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒன்றிணைகிறதுனா ஓர் அணியில் திரண்டு திமுகவை வீழ்த்துவதற்கு வர வேண்டும் சொல்றேன். அப்புறம் உங்க நிலைப்பாடு என்னன்னா, அது மாத்திரம் இல்ல, திமுக வீழ்த்த நினைக்கிற அனைத்து கட்சிகளும் எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் சொல்றேன். அதான் எங்களுடைய நிலைப்பாடு.